ஆமா, மகா சிவராத்திரினா என்னது? நம்ம ஏன் மகா சிவராத்திரி போது சாப்பிடவும் கூடாது, தூங்கவும் கூடாது? சூப்பர் கொஸ்டின். மகா சிவராத்திரி அப்படிங்கிறது இந்த மாசி மாசம் தேய்பிரையில சதுர்தசி அன்னைக்கு கொண்டாடுறேன்னு சொல்லக்கூடாது, விரதம் இருந்து வழிபடுற பெரிய மகா சிவராத்திரின்னு சொல்லியிருக்கு. இப்ப இந்த மகா அப்படிங்கிறதுக்கு நான் உனக்கு ஆன்சர் சொல்ல போறேன். உன்னோட வழியிலே வந்து சயின்டிபிக்காவே ஆன்சர் சொல்லிடுறேன். லியூமினிஃபரஸ் ஈத்தர் அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்தி ஸ்பேஸ்ல இருந்து, அதாவது இந்த வெளி ஸ்பேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, பிரபஞ்சத்துல இருந்து டைரக்டா இன்னைக்கு பூமிக்கு வந்து சேருது. ஆமா, அப்படி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இது எனர்ஜி டெய்லி வராதா நம்ம பூமிக்கு? இந்த லியூமினிஃபரஸ் ஈத்தர். ஆமா, சூப்பர் கொஸ்டின். இதுலதான் சிவராத்திரியோட தத்துவமே அடங்கியிருக்கு. இப்போ இந்த லியூமினிஃபரஸ் ஈத்தர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது நம்ம ஈத்தர் சக்தி அப்படின்னு வச்சுப்போம், ஃபுல்லா பெருசா சொல்லாம. இந்த ஈத்தர் சக்திங்கிறது தினம் நம்மளுக்கு அந்த பிரபஞ்சத்துல வந்துட்டே தான் இருக்கு. ஆனா அது எப்படி வருது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் வரும். இந்த ஈத்தர் அப்படிங்கிற அந்த சக்தி இருக்கு இல்லையா, பிரபஞ்ச சக்தி, அததான் நம்ம முனிவர்கள், யோகிகள், தத்துவ புருஷர்கள், சித்தர்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த காலத்திலேயே அவங்க, அதாவது நான் சொல்றது வந்து பல நூற்றாண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே டெலிஸ்கோப் இல்லாத காலத்துல அண்ட் இந்த சயின்டிபிக்ஸ் இப்பெல்லாம் சொல்றோம்ல, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்து அந்த இது ஒரு டெலிஸ்கோப் வழியா வானத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறது, அதெல்லாம் இல்லாத நாள்லயே நம்ம யோகிகள்லாம் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த ஈத்தர் சக்திய அவன் ஈஷ சக்தின்னு சொன்னாங்க. அந்த இறை சக்தி பூமியில வந்துட்டே இருக்கு அப்படின்னு அன்னைக்கே கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. இப்ப நீ கேட்ட இல்லையா டெய்லி வருமான்ட்டுன்னு, இததான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஈத்தர் சக்திக்கு வந்து அது ரொம்ப ஃபாஸ்டா வந்ததுன்னா அதுக்கு பேரு ஸ்ப்ரிங், ஸ்லோவா வந்ததுன்னா அது பேரு ஃபால். இது ஸ்லோவா மத்த நாட்கள்ல தான் வரும். அதுவும் எஸ்பெஷலி வந்து வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆடி ஆவணி இந்த மாசத்துலயும் வரும். அப்போ இது வந்து ஸ்ப்ரிங் லெவல்ல வராது, ஃபால் லெவல்ல வரும். இதை தவிர ஒரு நாளுமே நம்ம அந்த சக்தி வந்துட்டே தான் இருக்கு. ஆனா மேலேந்து வரும்போது, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன பண்றோம், நடந்து போறோம், சைக்கிள்ல போறோம், அப்புறம் 2 வீலர்ல போவோம், அப்புறம் கார்ல போவோம், அதுக்கப்புறமா ஏரோப்ளேன்ல போவோம். ஏரோப்ளேன் வரைக்கும் சொல்லிட்டேன். இந்த ஏரோப்ளேனுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் வந்து ஜெட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஜெட் ஃபாஸ்ட்க்கு வந்து ஒரு சல்லன் வந்து இறங்குறது அப்படின்னு சொல்லுவோமே, அந்த லெவல்ல அந்த ஈத்தர் சக்தி, அந்த ஈஷ சக்தி வந்து இறங்குறது. அது என்னைக்கு வந்து டைரக்டா இறங்குறது அப்படின்னு கேட்டா இந்த மகா சிவராத்திரி அன்னைக்குதான் நம்மளுக்கு இந்த சூப்பர் பவர்ங்கிறது கிடைக்கிறது, அவ்வளோ ஃபாஸ்டா கிடைக்கிறது. இதுதான் நம்ம யோகிகள் என்ன பண்ணிட்டான்னா சகசிராரம், அந்த சகசிராத்துல பொறுக்கிற அந்த அமுத பொழிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது வழியா அப்படியே உள்ள இறங்கிடும் நம்மளுக்கு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்னா, நம்ம முன்னோர்கள் அன்னைக்கு தூங்கக்கூடாது. அதுவும் எப்படின்னா நிமிந்து உட்காரு, சிட் எரக்ட்ன்னு சொல்றமே, இந்த பொசிஷன்ல உட்காந்து நல்லா அழகா சின்முதிரையில வச்சுட்டு ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய்ன்னு சொல்ல 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 என்ன ஆகும்னா அப்படியே அப்ப வந்துதான் அந்த அந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டைம், இப்ப இந்த ஈத்தர் வர டைமும் சொல்லிடுறேனே, இந்த ஈத்தர் சக்தி, அந்த ஈஷ சக்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சக்தி வந்து ஒரு நாள்ல எடுத்தோம் அப்படின்னு கேட்டானா இதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வேற வேறையா அது மாறும் அவளோட டைம் படி அப்படின்னு. இப்போ நைட் 12 o'clock சொல்றோம், அதாவது நைட் 12 o'clockங்கிறது வந்து இப்ப நம்ம என்ன சொல்றோம், மறுநாள் கணக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அந்த ஒரு 12 மணில இருந்து ஆரம்பிச்சு அந்த ஒரு 2 மணி, அந்த 2 மணி தான் ஒவ்வொரு நாளுமே நம்ம பிரபஞ்சத்தோட சேர்றோமே. அதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த 6 மணி அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சக்தி அபரிமிதமா இருக்கும். புரியுதா? அந்த அபரிமிதமான சக்தியை வந்து அது அப்படியே நமக்குள்ள ஏறும்போது இந்த சகசிரார சக்கரம் வழியா அது உள்ள போகும்போது நம்மளோட அந்த நாளமில்லா சுரப்பிகள்ல வந்து இந்த மெலனின்னு சொல்றா இல்லையா, அந்த சுரப்பிகள் எல்லாத்தையுமே அது திறந்து என்ன ஆயிடும்னா உனக்கு வந்து அந்த சக்தி அபரிமிதமா அப்படியே உள்ளுக்குள்ள போயிடும். இப்படி போறதுனால நம்மளுக்கு வந்து நான் சொன்னேன்ல சிட் எரக்ட் பொசிஷன்ல வந்து உட்காந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அப்ப வயிற்றுல வந்து சாப்பாடு இருக்கக்கூடாது, உணவு இருக்கக்கூடாது. அதனாலதான் வெறும் வயிற்றுல இருக்கணும்னு சொல்றோம். அப்பதான் அந்த சக்தி நம்மளுக்கு அபரிமிதமா போகும். அப்படி அபரிமிதமா போகும்போது என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா அந்த நம்மளுக்கு வந்து ஒரு யோகி, ஒரு சித்த புருஷர்கள்லாம் அப்படியே வருஷ கணக்குல 1000 வருஷம்லாம் கடந்து தவம் பண்ணி ஒரு சக்தியை பெறா இல்லையா, அத நம்ம மனுஷாலான, நம்ம சாதாரண மனுஷனால நாம அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு இந்த மாதிரி இந்த டயத்துல நம்ம ஓம் நம சிவாயின்னு சொல்லி வயிற்றுல ஃபுட்டும் இல்லாம நல்ல தியானம் பண்ணிட்டு வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த சக்தி உள்ள முழுங்குபடிச்சுன்னா உன்னோட கர்மாவே தொலைஞ்சு போயிடும்.
நம்ம பண்ணின பாவம் பாவம்னு சொல்றோம் இல்லையா, 7 ஜென்மத்துக்கு நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியலையே, எனக்கு தெரியலையேன்னு சொல்றமே, அத்தனை பாவங்களும் போய் நம்மள அப்படியே கிளென்சிங் பண்ணி அப்படியே சுத்தமா ஆக்கிடும் உடம்ப. நம்ம ஸ்பிரிச்சுவல் லெவல் போறதுக்கு பெரிய ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டெப்பே இன்னைக்கு கிடைச்சோம். இதுதான் மகா சிவராத்திரியோட சூக்ஷ்மம். இத நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில நம்மளுக்கு வசந்தம் தான்.